வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா அண்ட் யூர் வாட்சிங் ஷோரீல். ஷோரீல்ல இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான சில விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதம் படம். நம்ம ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ போயிருக்கோமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சா கரெக்டு. பட் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ரொம்பவே ஸ்பெஷலுங்க. நான் யாருன்னு டைரெக்டாக காமிச்சாலே நீங்களே நினச்சிருவீங்க வா அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய இருக்குது. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. நேஷனல் அவார்ட் வின்னர் ஸ்ரீகாந்த் தேவா சார், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. வெற்றி ஜெயிக்கிறோம். இந்த டயலாக்காக தான் சார் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் மனிதம் படத்தோட லீட் ஆக்டர் கம் ப்ரொடியூசர் நம்மளுடைய கிருஷ்ணராஜு சார் கிட்ட வந்து ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். பட் டுடே இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெஷல் இல்லையா? ஏன்னா நம்மளோட ஸ்ரீகாந்த் தேவா சார் இருக்கார்ல. ஓகே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்க, சூப்பரா இருக்கேன் சார். படத்தை பத்தின விஷயங்களை வந்து they already shared me. ஓ வாவ். பட் there are some special thingsல. அது நீங்களும் இன்னைக்கு இருக்கும்போது I think definitely we are going to rock today அப்படின்ட்டு இருக்கு. மனிதம் சார்ந்த விஷயங்களை, நீங்க படம் சார்ந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் பேசுங்க, அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இல்லை, நான் சமீபத்தில் வந்து ஒரு என்னோட 100வது படம் கூட லான்ச் ஆச்சு, பிரியமுடன் பிரியான்னு சொல்லிட்டு 100 படம் தாண்டி இப்போ போயின்னு இருக்கேன் ஆக்சுவலாக. பட் மனிதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை சொல்லும் போதே நம்ம இது மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்கோமானா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. அது என்ன வாழ்வியல் ஆக்சுவலாக அந்த கதை சொல்லும் போது உண்மையாகவே அதாவது ஒரு சில படங்கள் வந்து நம்ம பண்ணணுன்னு ஆசைப்படும், பட்ஜெட்லாம் தாண்டி இல்லை யார் நடிக்கிறாங்களாம் தாண்டி அதில் நம்ம வரணுன்ற மாதிரி. ஸோ கிருஷ்ணா சார் வந்து எனக்கு ரொம்ப நாள் பழக்கம், நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஒரு மனிதர்னு சொல்லுவாங்களே, மனிதம் டைட்டிலுக்கு சொந்தக்காரே அவர் தான் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து அவரோட ப்ராஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொடுக்கும் பொழுது படம் தயாரிக்கிறேன்னும் போது சார் கதை கேட்கலாமன்னும் போது அது கதை கேட்ட பிறகு ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ சார் நான் பண்ணுறேன் சார், ரொம்ப நாள் அவர் சொன்னார் சார் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை சார், நான் பண்ணுறேன் சார், சூப்பராக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் ஆக்சுவலாக. அது பட் அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணும் போது எல்லாமே ஒரு சம்திங் ஸ்பெஷலாகவே நடக்கும் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் சாங் திருவண்ணாமலை தீபம் அன்னைக்கு எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம் ஆக்சுவலாக. அது வந்து சிவன் சாங் ஆக்சுவலாக அன்றைக்கி பண்ணும்பொழுது. இப்போட நாங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து ஒரு பாண்டிச்சேரியில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த படம் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு இப்போ இன்னும் சமீபத்தில் ரிலீஸ் ஆக போகுது. பார்க்கும்போது நான் தான் ரீரெக்கார்டிங் பண்ணேன், சாங் பண்ணேன். பட் அந்த படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு உணர்வு இருக்கும், ஏன் ரொம்ப ஓவராக ஒர்க் பண்ணுறோம், ஏன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்கணும், குழந்தை கூட கொஞ்சம் லைக் மனைவி கூட டைம் ஒதுக்கணும், குழந்தை கூட பேசணும், அப்பா அம்மா கூட டைம் ஒதுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய லெசன் அந்த படத்தில் இருக்கு ஆக்சுவலாக, மனிதம் படத்தில் இருக்கு. ஸோ இன்னும் கூடிய சீர் இந்த உலகம் ஃபுல்லாக லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்த்து மாறுவாங்களாம் தெரியாது, ஆனால் ஒருத்தரோ 2 பேர் மாறுவாங்க ஆக்சுவலாக, கண்டிப்பாக இருக்கு. பட் எனக்கு ஒரு டவுட், எல்லா கலைஞர்களும் பாண்டிச்சேரியில இருந்து தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், நாங்க யாரையுமே எல்லாருமே வந்து பாண்டிச்சேரி ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சாரை மட்டும் நீங்க எப்படி சென்னையில இருந்து செலக்ட் பண்ணீங்க? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் இருக்கிறவங்க, பெரிய பட்ஜெட் படங்கள்னா தான் வந்து யாராக இருந்தாலும் ஒரு நார்மலாக ஒரு சான்ஸ் கேட்டு வரவங்க கூட வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக வராங்கன்னா கூட பெரிய படம் இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ணுவேன்ற ஒரு கட்டாயத்தில் அந்த மாதிரி தான் எல்லாம் போயிட்டுருக்காங்க. பட் வந்து ஒரு லெஜண்ட் மியூசிக் டைரக்டர், ஒரு 100 படங்களை வந்து தாண்டின, அதுவும் இல்லாமல் அப்பாவுடைய சாங், தேவாப்பாவுடைய சாங்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொன்றும் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா தேவாப்பா சாங்கை தூக்கி கொண்டாடுவாங்க. புலிக்கு பிறந்தது என்ன ஆகும், பூனை ஆகுமா? அதை விட என்னென்னா இவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இந்த தன்னடக்கம். நான் எந்த ஒரு ஹைட்டுக்கு நான் போனாலும் அந்த ஒரு மண்டையில் ஒரு கனமோ அந்த கர்வமோ இல்லாமல் யாராக இருந்தாலும் ஒரு வார்த்தை பாசிட்டிவாக சொன்னா இருப்பாங்க, வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதை விட ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர். எந்த ஒரு ஹைட்டுக்கு போனாலும் நான் எப்பயும் நானாக தான் இருப்பேன், எங்கள் அப்பா அம்மா எனக்கு அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்கேன், நான் அப்படி தான் இருப்பேன். அப்பா அம்மாவை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆன்மா. அப்படி இருக்கிறப்ப நான் அவர்கிட்ட போய் தயங்கிட்டு நான் பேசுகிறேன், என்ன தான் பழக்க வழக்கம் இருந்தாலும் அவங்களும் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அந்த இடத்துல நான் இப்போ தான் நான் வந்து என்டர் ஆகிறேன் உள்ள. அப்போ எப்படி நினைப்பாங்க, இருந்தாலும் சரி கேட்டு பார்க்கலாம். ஆனால் பிரதர் சொன்னேன், ஐயோ பிரதர் வாங்க, நான் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னது தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ். 2வது, படம் வந்து எப்படி வேணால் இருக்கலாம், யார் வேணால் மேக் பண்ணலாம், அது என்ன தெரியும். ஆனால் ஒரு படத்துக்கு வந்து உயிர் கொடுக்கறது வந்து இசை அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த படம் வந்து 90 ஓகே அப்படின்னா 90%க்கு காரணம் இவர் மட்டும்தான். 10% தான் நான் எங்கள் டைரக்டர் மிஸ்டர் ப்ரூனோ வந்து நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. ஸோ 90% கான்ட்ரிபியூஷன் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான். சார் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரையும் லவ் பண்ணுவோம் ஆக்சுவலாக, அவர் ரொம்ப எல்லாமே நல்ல கேரக்டராக இருப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி சார் சொன்னாங்க, ப்ரோ பண்ணுறீங்களான்னு கேட்டார் ஆக்சுவலாக. சார் நான் யாருக்காக பண்ணுறேனோ இல்லையா, நான் உங்களுக்காக பண்ணுறேன் சார்
ஏன்னா உங்கள் மனசு எனக்கு என்னன்னு தெரியும் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து உங்கள் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் நான் மியூசிக்கால் காட்டுறேன் சார்னு சொல்லிட்டு உண்மையாகவே வந்து அது இவர் வந்து அந்த படம் வெற்றி இப்போ சொன்னீங்களா ப்ரொடியூசர் கிருஷ்ணராஜ் சார் சொன்னீங்க இந்த படத்தோட வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வருதை வந்து வீட்டுக்கு அவர் கொண்டு போகல ஆக்சுவலாக. 70% வந்து படிக்கிற பசங்களுக்கு உதவி பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு லவ் இருக்கும்ல, அந்த பாசம் இருக்கும்ல, அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே இருக்குல்ல மனிதம். அதுதான். ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் கண்டிப்பாக நம்ம வந்து ஹெல்ப்பில் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளால் பண்ண முடியாதுன்னா கூட நம்ம மூலிமா ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஆகலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 100% வந்து பாண்டிச்சேரி கலைஞர் தான். எனக்கு இந்த படம் மூலிமா ரொம்ப பேருக்கு எனக்கு ரொம்ப குட் நியூஸ்லாம் கேள்விப்பட்டேன். சார் படத்தில் அப்பாவை நடிச்சிருப்பார். அவர் அங்கே கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட கலைஞர் அங்கேருந்து எடுத்திருக்காங்க. நல்ல கேமராமேன் ப்ரோ பண்ணியிருக்காரு, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக்காக அங்கே ரொம்ப நல்ல பிரதர்ஸ் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் நல்ல நல்ல மியூசிஷியன் எல்லாமே இருக்காங்க. பட் சாருக்கு வந்து என் கூட பண்ணணுன்னு ஆசை. நான் கேட்டேன், சார் எல்லாரும் அங்கே பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது, எதை கோச்சிக்கு போகிறாங்க சார். இல்லை சார் அதெல்லாம் நம்ம சொல்லுது தான் சொல்லிட்டு. பட் ஆனால் ஒன்று இந்த படம் வந்து ஒர்க்கே வந்து நான் பாண்டிச்சேரி தான் பண்ணேன். நீங்களே கம்ப்ளீட்டா அங்க அங்கே போயிட்டீங்க. போயிட்டு இப்போ உங்களுக்கு எக்யூப்மெண்ட்னா முன்னாடிலாம் வந்து அப்படி வேணும் அப்படி பண்ணி, இப்போ தான் உங்களுக்கு லேப்டாப் இருந்தால் போதும்ல ஆக்சுவலாக. அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. சார் அங்கே நல்ல ரூம் போட்டு கொடுத்துருவார் ஆக்சுவலாக. பாண்டிச்சேரினா சொல்லணுமா? நீங்க தனியா வைப் இல்ல, பண்ணிருக்கீங்க. சிரிக்கிறாங்க பாருங்க சார். பாண்டிச்சேரினாலே இந்த நேரம் நீ கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க சொல்றாரு. சார் அதான் சொல்றேன், அங்க நிறைய கோயில்கள் Okay, இருக்கு. புண்ணிய அதுக்கப்புறம் நீங்க அங்க வந்து சித்தர்கள் வாழ்ந்த பூமி ஆமா. பாண்டிச்சேரின்றது. அதுவும் ஒரு முக்கியமா புண்ணிய பூமியா புதுச்சேரி. அதுதான் வந்து பிரதர் வந்து எனக்கு 9 சிவன் சாங் வந்து எனக்கு பண்ணிருக்காங்க. பண்ணிக்கலாம். அத அது வேலை album ஆ ரீதியா use நீங்க பண்ண போயிருக்கீங்க. ஆமா, கரெக்ட் தானே சார்? நான் அப்படிதான் சார் நீங்க எடுத்துக்கிட்டேன். எதுவும் மைண்ட்ல அப்படி மேலலாம் இல்ல nothing like இல்ல that. பாண்டிச்சேரினா எல்லாருமே திங்க் பண்ணுவாங்களே, ஆமா. அவர் அந்த ஆங்கிள் சொல்ல பாண்டிச்சேரினா ஒரு வைப் இருக்குன்னா அங்க ஒரு புண்ணிய ஸ்தலங்கள், புண்ணிய பூமி, சித்தர்கள் வாழ்ந்த இடம் சிரிக்கிறாங்க சார். அப்படிங்கிற. நம்ம மாட்றாங்க சார். நம்ம எவ்வளவு மாத்தி சொன்னா நம்ம சார் நான் ஒண்ணே மாட்றாங்க. ஒண்ணுதான் நான் கேட்கணும். இல்ல, ரொம்ப எப்படின்னா இருக்காங்க. இருக்கு. Yeah. பட் ஹவ் யூ ஆக்சுவலி நீ அந்த அந்த வைப் அந்த கான்ஸ்டன்ட்டா அந்த எனர்ஜி எப்படி சார் நீங்க ஃபியூவல் தீர்ந்தா கூட நம்ம வந்து திரும்ப என்ன பண்ணணும், ஃபியூவல் ஊத்தணும். பட் நீங்க அது எப்படி சார் ஈவினிங் பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கீங்க, நைட் நடுராத்திரியில வந்து ஏதாவது சாங் கம்போசிஷன்லயே இப்படிதான் இருக்கீங்க. நான் கேள்விப்பட்ட எனக்கு வரைக்கும் அப்படிதான். எனக்கு என்னன்னா அது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா. சில பேர் சின்ன வயசுல ரொம்ப ட்ரீமாக ஒரு விஷயம் இருக்கும். அந்த ட்ரீம் வந்து நடக்காம வேற ஒர்க்குக்கு போயிடுவாங்க ஆக்சுவலாக. அங்கே போனது வந்து கொஞ்சம் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஆஃபீஸர் ரொம்ப டென்ஷனாகவே இருப்பாருன்னு சொன்னால் அந்த டென்ஷன் கிடையாது. அந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கலையே அந்த டென்ஷன் தான் ஆக்சுவலாக. பட் சின்ன வயசுல நான் ஆசைப்பட்ட விஷயம் வந்து மியூசிக் மியூசிக் மியூசிக். ஸோ அதே ஃபீல்டில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மூலிமா நம்மளுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுக்குறாரு. அது மூலிமா நம்ம சாப்பாடுக்கு அமௌண்ட் கொடுக்குறாரு. அது மூலிமா வெற்றி கொடுக்காத போது அந்த லவ் அந்த ஃபேஷன் இருக்குல்ல, நம்ம வேலை பிடிச்ச வேலைன்னும் போது என்னோட எனர்ஜிக்கு காரணம் அவ்வளோதான். எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் சொல்கிற சக்ஸஸ் அதுதான் என்னோட சக்ஸஸ் ஆக்சுவலாக. ஓகே தட் இஸ் நீங்கள் போயிட்டு என்ன ஜிம்மில் விட்டுன்னு வச்சிங்களேன், அங்கே என் கோவத்தை நீங்கள் பார்க்கணும் ஆக்சுவலாக. சார் அப்படி நீங்களா என்னம்மா வேணும் உனக்கு சார் வெற்றி அதெல்லாம் விடுமா. ஜிம்மு ஏதாவது ஜிம் அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல டென்ஷனாக இருப்பேன். நீங்கள் இங்கே ஒரு கீபோர்டு கொடுத்து ஒரு நல்ல வாசியர் கீபோர்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். 10 நாளாக இருந்தாலும் இங்கேயே இருப்பேன் ஆக்சுவலாக. ஈஸியாக கடத்திடல நான் ஈஸியாக ஓகே கீபோர்டு கொடுத்தா எனக்கு கடத்திடல. ஆக்சுவலாக பிரதர் சொல்கிறாங்க இல்லைங்களா, இப்போ ஜிம்முக்கு போனாக்கா பிடிக்காத விஷயம் அப்படின்ட்டு. இப்போ எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவருடைய ஹெல்த் மேலே எங்களுக்கு வந்து அக்கறை இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து ஹெல்த்தை வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கணும். ஸோ அதனால் என்னென்னா தூக்கம் இல்லாமல் இருக்குது. இனிமேல் வந்து ப்ராப்பராக டயட் எடுத்துக்கோங்க, தூங்குங்க. இப்போ நாங்கள் வந்து ஒர்க் அவுட்டுக்கு வந்து நாங்களே அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ பார்க்குற ஸ்ரீகாந்த் தேவா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இப்படி இருக்க மாட்டார். இதில் இங்கேயே ஓப்பன் சேலஞ்ச் நான் இல்லை பண்ணுறேன். சார் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுவார். எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்றது. 6 பேக்லாம் வைப்பாருலாம் சொல்ல மாட்டேன். ஒரு நார்மல் இல்ல நான் எதுவும் சொல்லல சார், அவர் அதான் சொல்றாரு. ஸோ பட் கண்டிப்பா அந்த சேஞ்ச் வந்தோடனே அவரே 6 பேக் நான் வைக்கிறேன் அவரே எப்போதுமே சொல்லுவார் ஆக்சுவலாக. நம்ம சேர்ந்து அதாவது நீங்கள் தனியாக தான் அதாவது ஜிம் போகிறவங்க நான் சொல்ல என் மைண்டில் இருக்கு சார் சொல்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ நீங்க போக ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்ல போக ஆரம்பிக்கல. இனிமேதான் இல்ல சார். இப்போ என்னன்னா ஓபன் சேலஞ்சா நீங்க கொடுத்திருக்கீங்க. 6 மாசத்துல இவரை மாத்தி காமிக்கிறேன் வேற சொல்லி. சார் நியூட்ரிஷனிஸ்ட் ஏதாவது யாராவது இருக்காங்க? இல்ல இல்ல சார் கூட இருந்தாலே அது ஏன்னா அவர் மாதிரி அவருக்கு சில விஷயம் இயற்கையான உணவுகள் இருக்கு. நம்ம வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அஞ்சரை பெட்டிக்குள்ள இருக்கிற விஷயங்களை வச்சுட்டு வீட்டில் இருக்கிற வச்சுட்டு தற்சார்பு வாழ்வியல் முறையில் மூலியமா நம்ம வந்து உணவுகளை வந்து எண்ணெய் இதெல்லாம் சேர்க்காம ஒரு சில உணவு வகைகள் இருக்கு. அதை நம்ம அழகா எடுத்துட்டாலே தேவையில்லாத ஃபேக்ட் எல்லாமே வெளியில வந்துரும். நீங்க பாருங்க ஒரு 6 மந்த்ல நான் வந்து இது வந்து இந்த இடத்துல பகிரங்கமா நான் சேலஞ்சா நான் சொல்றேன். ஓகே சார் கண்டிப்பா ஃபாலோ வெயிட் லாஸ் இந்த உடம்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஃபிட்டா இருந்தா இன்னும் ஜாலியா இருக்கு சார். அதாவது அப்பா தேவா சார் அவர்கள் வந்து அவரோட பாடல்கள் இதெல்லாமே நாங்க கேட்டிருந்தாலும் நீங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள்
அது சின்ன வயசுல இருந்தே யூ ஆர் வெரி பேஷனேட் அபவுட் மியூசிக் ஆமா. அப்படிங்கும் போது மியூசிக் அப்பா பாடுறாரு, கம்போசிஷன் பண்றாரு இப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் நமக்குன்னே ஒரு மியூசிக்ல ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு எந்த ஏஜ்ல வந்தது? இல்ல எனக்கு வெரி வெரி ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் இங்க ஒரு கீபோர்ட் குடுங்க, நான் ஒரு 10 நாளா தான் இங்கேயே இருக்கேன்னு சொல்றேன்ல ம். ஆக்சுவலா. அது என்னன்னா, வீட்ல அப்பா முதல் சன் அப்பாக்கு. ம். ஆக்சுவலா எங்க பாட்டிக்கு வந்து அப்பா தான் ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலா. செகண்ட் வந்து சம்பத் சித்தப்பா. ம். சம்பத் சித்தப்பாவோட சன்னு தான் நம்ம நடிகர் ஜெய் ஆக்சுவலா. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சபேஷ் சித்தப்பா. ம். ஓகேங்களா. மியூசிக் பண்ணுவாங்கல்ல சபேஷ் முரளி 2 பேர் அவங்க ஆக்சுவலா. சபேஷ் முரளி சித்தப்பா. அப்புறம் எங்களுக்கு ஒரு அத்தை செல்வி அத்தைன்னு, அப்புறம் சிவா சித்தப்பான்ட்டு. எல்லாருமே மியூசிக் ஃபீல்டு ஆக்சுவலா. ம். அதாவது நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு வந்து தலகாணி வச்சு தூங்க வச்சிருப்பாங்கல்ல. ஆ. நாங்க தபலா, டோலக்கு வா. அது பக்கத்துல தான் பெட்லயே லைக் அப்படிதான் இருக்கும். அந்த சவுண்ட் டங் டங் அதாவது நம்ப எல்லா வீட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம சின்ன அந்த பெட் மேல வந்து அந்த கீ குடுத்தா கிளிங் 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 அந்த சவுண்ட் வந்து அப்படியே குழந்தைக்கு நம்ம கீ குடுத்தா வரும்ல அது. அது வந்து எங்க சித்தப்பா கீபோர்ட்லயே வாசிப்பாரு. கிளங் 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 சொல்லிட்டு அப்பயே அப்படி பார்த்து அதாவது அதாவது நான் வளர்ந்ததே இசையிலன்னு கூட நான் ரொம்ப ஓப்பனா கூட சொல்லுவேன். நான் ரொம்ப குழந்தையிலேருந்தே நான் அத பார்த்து லைக் எனக்கு நான் 6த், 7த் படிக்கும்போதே கொஞ்சம் ஆ நல்லா ஓரளவுக்கு நான் சொல்ல ரொம்பலாம் தெரியாது. Yes. இன்ன வரைக்குமே ரொம்ப பெருசாலாம் தெரியாது. பட் நம்ம ஃபீல்டு நம்ம இத தான் போணும்னு நான் முடிவு சார் பண்ணிட்டேன். அதனால தான் நீங்க அங்க நிக்கிறீங்க அதான் சார். சொன்னேன் பாருங்க. ஆ. அந்த தன்னடக்கம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இல்ல காரணம் எந்த இன்னொரு ஹைட்ஸ்க்கு போனாலும் கரெக்ட். அந்த ஹம்பிள்னஸ் யூ ஆர் ஆல்வேஸ் கேரியிங் இட் வித் யூ. அது எப்பவுமே இருக்கு. அதே மாதிரி பார்க்குறவங்கள வந்து புதுசா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து அவ்ளோ ஒரு கம்ஃபர்டபுளா தெரிந்த முகத்துக்கிட்ட எப்படி பேசுவோம்? அந்த மாதிரி பேசுறீங்க. எப்படி சார் இந்த 2K கிட்ஸ் இல்ல இப்ப வரக்கூடிய ஜென்சி கிட்ஸ் இவங்க கூட வந்து நீங்க எப்படி ஹவ் யூ ஆர் காம்பீட்டிங்? இல்ல 2K கிட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க ஆக்சுவலா. இப்போ நான் சமீபத்தில பட்டாக்கத்தி கண்ணாலேன்னு ஒரு ஆல்பம் சாங் யா. பண்ணேன் சார். ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப லைக் சஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரொம்ப சின்ன தம்பி ரொம்ப எங்க தான் சனம் சொல்லிட்டு ஒரு ஹீரோயின். அப்புறம் வந்து அதை டைரக்டர் அபின்னு சொல்லிட்டு எல்லாமே 2K கிட்ஸ் தான். நான் அவங்ககிட்ட ஒரு ஆல்பம் சாங்க ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்தேன் ஆக்சுவலா. நான் நினச்சேன் இது திரும்பி வராது. லைக் உங்களுக்கு தெரியும்ல பசங்க ஏதாவது ஜாலியாக ஒன்று இல்லைன்னா ஹீரோயினுக்கு வரல ஹீரோயின் வரல ஹீரோ வரலன்னு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணி ஆனால் கொடுத்து ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன் இது வரலன்னு கூட நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு. ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஒரு அழகான ஆல்பம் செஞ்சு கொண்டு வந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே பயம் வந்துடுச்சு. ஆஹா நம்ம கொடுத்ததில் இன்னும் டபுள் மடங்கு கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரோ நான் எதாவது எக்ஸ்ட்ரா தரணுமான்னு கேட்டால் வேணான்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக. சார் நீங்கள் சொன்ன பட்ஜெட் நான் கொண்டு வந்துட்டேன் சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அதுலேருந்து எப்போதுமே 2K கிட்ஸ் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்க வேணால் விளையாட்டுத்தனமாக இருக்காங்களே தவிர பட் அவங்க வேறு லெவலில் ஏன்னா அவங்க கையில் நல்ல நல்ல கேஜெட்லாம் வந்துடுச்சு இப்போ ஆக்சுவலாக. அதனால் வந்து நம்ம ஒரு 5 இயர்ஸ் பண்ணுற விஷயத்த ஜஸ்ட் ஒரு 5 டேஸில் முடிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சொல்கிறேன் நான். ஏன்னா விளையாட்டுத்தனம் அப்படிங்கிறத தாண்டி வேலைன்னு வந்துட்டா ஐயோ வேற வெள்ளக்காரங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இருந்துட்டு இருக்கு. பட் இட்ஸ் ட்ரூ. 2K கிட்ஸை தாண்டி இப்போ ஜென்சி கிட்ஸ்னு வந்து அதுக்கப்புறம் மெட்டா ஜென்சியா ஏதோ ஒன்று அடுத்த பரிமாற்றத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்க லவ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதல் கோட்டையில் வந்து லெட்டர் போட்டுக்கிட்டு லவ் பண்ண விஷயம் அப்போ இருந்த லவ் எல்லாம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு பொண்ணை பார்த்தா கூட சைட் அடிக்கணும்னா கூட வந்து பயந்து சொல்லுவீங்க. இப்போலாம் வந்து கேட்டால் ஒரு சிச்சுவேஷன்ஷிப் லவ்ன்றான் ஏதோ ஒரு நிறைய லவ் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. உலகம் எங்க நோக்கி போயிட்டு இருக்குன்ட்டு தெரியல நமக்கு ஆக்சுவலா. ஓகே சார். நீங்க 2K கிட்ஸ் தானே எவ்வளோ இந்த சின்ன ப்ரொஃபஷனலாக வந்து டைமில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க ஆக்சுவலாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஐ வில் டேக் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட். உங்களோட ஃபர்ஸ்ட் ரெக்கக்னிஷன் எந்த இடம் சார்? எந்த இயர்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? கேன் வி ரீகால் இட்? நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு ஆக்சுவலாக. நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் ஐ திங்க் அப்போது எனக்கு 12 இயர்ஸ் நினைக்கிறேன். 12 இயர்ஸ் கூட இருக்கும் நினைக்கிறேன். 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் 12 தான் இருக்கும். அப்போ நான் வந்து நான் சரியாக படிக்கல ஆக்சுவலாக. அதனால் அம்மா சொன்னாங்க இது மாதிரி ஏதாவது கச்சேரியெல்லாம் சேர்த்து விடுங்க. எங்கள் சித்தப்பா கிட்ட சொல்கிறாங்க, முரளி சித்தப்பா கிட்ட. அது மாதிரி வந்து இவன் சரியாக படிக்க மாட்றான். அதனால் வந்து கொஞ்சம் லைட் மியூசிக் சொல்லுவாங்களா அதில் கீபோர்ட் பிளேயராக ஏதாவது சேர்த்து விட்ருங்க தம்பின்றாங்க ஆக்சுவலாக. சரிங்க அண்ணின்னு சொல்லிட்டு கங்கைமரன் சார் இருக்கார்ல அங்கிள் அவருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு கீபோர்ட் கட்சியில் 2 பேர் வாசிப்பாங்க. 3ஆவதாக வந்து அஸ்டண்ட்டாக ஒரு தம்பி அண்ணன் பையனை சேர்த்துங்கன்னு சொல்கிறார் ஆக்சுவலாக. அப்போது ஓகே வர சொல்லு முரளி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு உடனே எனக்கு கூப்பிட்டு போய்ட்டு அந்த கட்சியில் நான் வாசிக்கிறேன்.
அன்றைக்கி ஃபஸ்ட்டு கச்சேரிலே பார்த்தீங்கன்னா அந்த ஷோக்கு வந்து இளையராஜா சார் வராரு ஆக்சுவலாக. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கு. நம்ம அமர் அங்கிள் ட்ரூப்பே பெரிய ட்ரூப் ஆக்சுவலாக, அவரே பெரிய லெஜண்ட் ஆக்சுவலாக. ஸோ இன்னும் ஒரு பொக்கிஷமாக ராஜா சார் வராரு ஆக்சுவலாக. ஸோ லைக் அப்போது நான் அப்போ ரொம்ப ஹைட்டாக இருப்பேன், ஆனால் ஒல்லியாக இருப்பேன் ரொம்ப ஆக்சுவலாக. அப்போ என்னை பார்த்துட்டு அவர் என்னை பார்த்தார் ஆக்சுவலாக. அவர் அமர் அங்கிள் கிட்ட கேட்டார், அவர் யாராக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக. எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி அவர் பார்த்து என்னை பார்த்து அவர் யாருன்ற மாதிரி கேட்டார். அவர் ஏதோ காதில் சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு அங்கீகாரம் நான் அதுவாக தான் நினைப்பேன் எப்போதுமே. ராஜா சார் வந்து என்னை பார்த்து யாருன்னு கேட்டது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு எப்போதுமே வந்து இதுக்கெல்லாம் கீபோர்டில் நீ கையை வைக்கணும்னு சொன்னது வந்து என்னோடய கடவுளாக இருக்கிற எங்கள் அப்பா தான் ஆக்சுவலாக. அதாவது படிப்பு வரலன்னொன்னே உடனே கீபோர்டு வாங்கி கொடுத்துட்டாரு. இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் என் பேர் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்துக்காக நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னோம். இவர் படிப்பு வரலன்னு சொன்னார். படிப்பு வராமல் வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. மியூசிக்னு வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம படத்தில் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து ஒருவேளை இவர் படிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், நல்லா கோட்டுக்கு டையை மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். படிக்காதவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மேதைகளாக பெரிய ஆட்களாக வந்திருக்காங்க. சரி, கரெக்ட். இந்த விஷயம் ஒருவேளை நாங்கள் உங்களை வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக நாங்கள் இந்த டைரக்ஷனில் பார்க்கல அப்படின்னா நீங்கள் என்னவா ஆகியிருப்பீங்க? ஏதாவது மைண்ட் செட்டில் விஷயம் இது இருந்ததா? எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ரேசர் இல்லை, மேபி அதை மாடிஃபை பண்ணுறது, இல்லாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது கார் ஓட்டிக்கிட்டு சம்திங் அந்த ஏன்னா அதுதான் இருக்கும். மற்றபடி எனக்கு இன்னும் கூட யோசனை பண்ண முடியல ஆக்சுவலாக மியூசிக் தாண்டி வேறு என்னன்னு சொல்லிட்டு. பட் இப்போது கொஞ்சம் என்னதான் மியூசிக்காக பண்ணியிருக்கும் போது ஒரு சின்ன ஒரு டைம் இருக்கும்போது உடனே யூடியூப்பில் போயிட்டு BMW மாடிஃபை எப்படி பண்ணுறது இல்லை சாருக்கு தெரியும் ஆக்சுவலாக. சார் அடிக்கடி கார் மாற்றிட்டு இருப்பார் ஆக்சுவலாக. நான் உடனே போயிட்டு, சார் இது என்ன கார் சார்? ஓ வாவ் சார், ஒன்றா சார் அப்படியே அதே பிரதர் இருங்க நான் உங்களுக்கு கார் ஒன்று கிஃப்ட் கொடுக்குறேன்னு வர ஆக்சுவலாக. சார் கார் ஸ்டிக்கர் கொடுங்க சார் போதும் எனக்கு. ஐ லவ் ஃபேஷன். ஆக்சுவலாக நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப அதுவாக நடக்கும். ஓகேங்களா? மனசில் இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம அது பிரதர் சொன்ன மாதிரி சும்மா விளையாட்டாக பேசின விஷயம். பட் சீரியஸாக ஒரு சில விஷயங்களுக்கு அதாவது சொல்லிட்டு செய்யக்கூடாது. அதுவாக வந்து நடக்கிறப்ப பாருங்க. அது ஒரு சார் வந்து அவர் சொன்னார் நான் ஒரு நாள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு இப்போ சொல்கிற மாதிரி இது நடக்கும் ஆக்சுவலாக, கண்டிப்பாக நடக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு நல்ல மனசுக்கு அவர் வச்சதெல்லாம் பொண்ணாகவே இருக்கும் ஆக்சுவலாக. அதாவது கை வச்சா என் பிரதர் இங்கே நம்ம சொல்லி தான் ஃபோன் பண்ணுவார். அது என்னாச்சு பாருங்கன்னு பார்த்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியா சரி பார்க்கலாம் சரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கால் வரும், சார் அது சக்ஸஸ் ஆகிடுச்சு சார்னு அப்படியான்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன மனசு நல்லதுன்னு தான் நினைக்கிறாரு. இந்த லாபம் கூட படிக்கிற பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஆக்சுவலாக. ஸோ இது நான் வந்து ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறது வந்து ஒரு பாயிண்ட் இது மாதிரி கோடிக்கணக்கில் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் பேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிட்டியை க்ளீன் பண்ண தாண்டி கடலில் வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஓகே. ஸோ மனிதம் படத்தில் ஏதாவது ஒரு பாடல் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாடல் அப்படியே கொஞ்சம் 4 வரிகள் எங்களுக்காக பாடுறீங்களா? அதாவது சிவன் சாங் அதில் ஒன்று இருக்குது. அது 2 லைன் மட்டும் பாடுறேன், ஏன்னா அது ரொம்ப அழகான பாட்டு. அது ஃபுல்லாக கேட்கலாம் ஆக்சுவலாக. சரி. இது என்ன புது உலகம் என் ஈசனே, இங்கே நான் என் செய்வேன் ஒரு 2 லைன். இது என்ன புது உலகம் என் ஈசனே, இது என்ன புது உலகம் என் ஈசனே, இங்கே நான் என் செய்வேன் என் ஈசனே, இங்கே நான் என் செய்வேன் என் ஈசனே. அந்த ஃபீல் என்னென்னா இத்தனால இந்த பூமியில் இருந்துட்டேன், இது ஒரு புது உலகம், இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது ஏதோ அதாவது இந்த படம் வந்து உண்மையாக சொல்லப்போனால் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் ஆக்சுவலாக. இது எனக்கு வராது என்று சொல்லவே முடியாது ஆக்சுவலாக. அதில் தான் இது வந்து யூனிவர்சல் படம்னு சொன்னால் சில படங்கள் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு யூனிவர்சலான ஒரு மிகப்பெரிய படம்னா இந்த படம் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இதில் வந்த சீனு யார் வாழ்க்கையிலும் வராதுன்னு நம்மளை பெட் கட்டவே முடியாது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ எல்லாருமே சொசைட்டியில் இருக்கவங்க எல்லாருமே ஸ்ரீகாந்த் தேவா சாரை சொன்னாலே தே ஆர் ஸோ அஃபெக்ஷனேட். ஏன் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோமோ அதோட பிரதிபலிப்பு தான் நமக்கு வரும் அப்படிங்கிறது. எவ்ரி ஆக்ஷனுங்கிற மாதிரி அதோட ரியாக்ஷன் தான் நமக்கு வருது. அப்படி பார்க்கும்போது உங்களோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் உங்களோட கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தேன் சார். மோஸ்ட்லி இட் வாஸ் வெரி பாசிட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரிவ்யூஸும் இருந்தது. அண்ட் இப்போ மனிதம் படத்தில் வந்து அந்த பாடல்கள் கேட்கும் போதுமே ரொம்ப அழகாக இருக்குது. உயிரோட்டமாக கொடுத்துருக்கீங்க இதில் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் நான் வச்சிருக்கேன். நான் அதை ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் அதை 1 வேர்டில் ஆன்சர் பண்ணலாம். மேபி உங்களுக்கு ஒரு பிரீஃப் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா அதை நீங்கள் கொடுக்கலாம். ஓகே.
இந்த சார் அவருக்கு தனியாக வச்சுருக்கீங்களா? ஆக்சுவலாக இது இது வந்து ட்ரூவா இல்லை வந்து மேபி உங்ககிட்ட நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பார்ல, அப்போ நீங்கள் வந்து இது ரிலேட் ஆகுதா, உண்மையை தான் சொல்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஷூர். ஓகே டன். இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாதான் ஸ்கூலுக்கு போகிறது, இங்கேயும் கேள்வியா? நீங்கள் கம்போஸ் பண்ணதுலேயே ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங் அப்படின்னா அது எது? உலகத்திலே வந்து நான் வந்து அம்மாவை தான் வந்து நடமாடும் கடவுளாக நினைப்பேன் ஆக்சுவலாக. ஸோ நடமாடும் கடவுள்னா நம்ம முன்னாடி வாழ்கிற, அதாவது கடவுள்கிட்ட யாரும் பேசுனதில்லை. எனக்கு தெரிஞ்சு கடவுள்கிட்ட நம்ம பேசியிருக்கோம், விளையாடியிருக்கோம், திட்டியிருக்கோம், திட்டு வாங்கியிருக்கோம். அதான் அம்மா ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து இப்போ ரீரிலீஸ் ஆகிருக்க எம் குமரன்ல வந்து எஸ் நீயே நீயே சாங். சார், அப்சல்யூட்லி எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் ஒரு அம்மா ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னா கூட they are using that song. சார் அந்த பாட்டு மட்டும் ப்ளீஸ் எங்களுக்காக. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார், ப்ளீஸ். இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே தந்தை நீயே தோழன் நீயே தாலாட்டிடும் என் தோழி நீயே உனை போலோர் தாய்தான் இருக்க என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க. ஓ மை காட் சார், அப்படியே அந்த Actually, ஃபீலுக்கு கொண்டு போயிட்டாரு. அம்மா அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வந்து கடவுளுக்கு இணையாக நம்ம வந்து அம்மா அப்படிங்கிறவங்க தான் நம்ம சொல்லுவோம். அந்த அம்மாவுக்காக இந்த வார்த்தைகளை யோசிச்சு தந்தை நீயே தாயும் நீ எல்லாம் நீயே அப்படின்னு அந்த அந்த தாய் அப்படிங்கிறவங்களை வந்து எங்கே கொண்டு போய் பிரதர் வச்சிருக்கு. இந்த சாங்கை எத்தனை பேர், எந்த குழந்தைங்களாவது எல்லா ஏஜில் இருக்கிறவங்க கேட்டாலும் சரி ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடும். ஏன் இப்போ ப்ரிவியூ ஷோ பார்க்குறப்ப இந்த சாங் போகிறப்ப உட்காந்து தேட்டரில் உட்காந்துட்டு கண் கலங்கிடுச்சு பார்த்துட்டு. அது நம்ம பண்ண பாட்டு தான், பட் இருந்தாலும் அதான் ஒரு ஒரு படம்ன்றது வந்து கனெக்ட் ஆகணும் ஆக்சுவலாக, அப்போ தான் அது மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ நீயே பண்ணும்போது எனக்கு வந்து டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சொன்னாங்க நல்லா இருக்கணும் தம்பின்னு சொல்லும்போது, நம்ம சின்ன வயசில் அம்மா கூட எப்படி பழகிருப்போம் அதெல்லாமே நினச்சா அந்த டியூன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு ஆக்சுவலாக. ஸோ த சேம் டைம் மனிதமும் அப்படி தான் ஆக்சுவலாக, எவ்வளோ வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம் ஆக்சுவலாக, எவ்வளோ ஃபேமிலி எல்லாமே சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த படம் வந்து எல்லாருமே கனெக்ட் ஆகும்னு சொல்கிறேன். யூ brought அந்த ஃபீலை கொண்டு வந்துட்டீங்க எல்லாத்துலேயுமே அப்படின்னு சொல்லலாம். உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர்? இல்லை, நான் என்னோட ரத்தத்தில் ஃபுல்லாகவே அப்பா தான் இருக்கார் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அப்பா பெரிய மியூசிக் டைரக்டர். ஸோ நான் இசையமைப்பாளர் ஆனதுக்கு காரணமே வந்து என்னோட அப்பா தான் ஆக்சுவலாக. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். நம்ம சில என்ன சொல்கிறதுனா ரொம்ப பேரை சொல்லுவோம், அவர் வரும்போது பைசா இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய ஆளானார், இப்போ நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு. நான் அது மாதிரி கதைகள்லாம் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக. அப்பா லைஃபை நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. சின்ன வயசில் நம்மளுக்கு ஒரு சின்ன ஞாபகங்கள்லாம் வரும்ல ஆக்சுவலாக, கஷ்டம் எவ்வளோ பட்டிருப்போன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக. அதனால் வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த தீபாவளி பொங்கல்னால் அந்த டி நகரில் பெரிய பெரிய கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த துணி நல்லா இருக்கா அதெல்லாம் காட்டுவார் ஆக்சுவலாக. அப்பா எனக்கு இந்த துணி ஓகே, எங்கள் அக்கா அது ஓகேப்பான்னு சொல்லிட்டு, அம்மா இப்போ தான் இப்போ கேட்டோம்மா அந்த துணி வந்து நல்லா இருக்காதாம்மா, வேணாம்மா நம்ம வேறு கடையில் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஏறி ஏறி இறங்குவோம் தவிர ட்ரெஸ்ஸு தான் வாங்க மாட்டோம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக கீழே ரொம்ப கடவுள் எனக்கு இந்த நேரத்தில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் பட்ஜெட் அவர் ஒதுக்கி இருக்காரு. பணக்காரங்களுக்கு காஸ்ட்லியாகவும், பணம் கம்மியாக இருக்கவங்களுக்கு அது மிடிலாகவும், பணம் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம் அவங்களுக்கும் ட்ரெஸ் புதுசு கொடுக்குறாரு ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போயிடுவோம் ஆக்சுவலாக. அப்போல்லாம் எனக்கு தெரியல இவர் எதுக்கு மேலே போயிட்டு தேவையில்லாமல் இப்போ இங்கே வாங்கி கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதை காட்டிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லி கூட்டிகிட்டு வந்து அது மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு அவராக உழைச்சி அவரே ஹார்ட் ஒர்க் பண்ணி அவமானங்கள்லாம் பார்த்து, அதெல்லாம் அவமானங்கள்லாம் லைக் ரொம்ப பார்த்து அவரை திட்டதெல்லாம் நானே பார்த்துருக்கேன். திட்டதுன்னா எது அவசரத்துக்கு கடன்லாம் வாங்கும்போது திருப்பி கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஒரு கோவம் வரும்ல ஆக்சுவலாக. அதில் அப்போ கொடுத்துருவாரு, இருந்தாலும் டைம் கரெக்டான டைமில் கொடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி ஒரு படம் எனக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டு வந்தால் மறுபடியும் நைட்டு வரும்போது இல்லைம்மா அது கிடைக்கலன்னு சொல்லி அதெல்லாம் தோல்விகள்லாம் பார்த்துட்டு, பட் ஆனால் ஒன்று அவர் வந்து இசையமைப்பாளர் ஆகணும் ஆகணும் ஆகணும். சைட்லலாம் ஒரு சில வேலைகள்லாம் கிடைச்சிது அவருக்கு, பட் இல்லை இந்த வேலைக்கு போனால் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டு பணம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு
தோசை வாங்கி கொடுக்குற இடத்துல பன்னு வாங்கி கொடுக்கலான்ற மாதிரி எங்களுக்கு ஒதுக்கிட்டு அவர் அந்த டார்கெட்டை பிடிச்சிட்டார். ஸோ எனக்கு ரோல் மாடல் வந்து அவங்க இவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணியிருப்பாங்க. பட் நான் அப்பாவை பார்த்தே நான் வந்து அந்த அதாவது எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்பாவை பார்த்து கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஓகே. வாட்ஸ் யுவர் ஒரு லைஃப் டைம் கோல் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல சார்? இதை வந்து நான் அச்சீவ் பண்ணால் ஐ ஃபீல் தட் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல், இல்லை இதை நான் பண்ணியே ஆகணும், இதை என் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் நான் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே மைண்ட் செட் இருக்கும். உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க? நம்மளுக்கு முன்னாடி போனவங்க இன்னும் சாதிச்சுட்டே இருக்காங்க. இப்போ கூட ராஜா சார் பாருங்க, சிம்போனி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம லைக் இப்போ அப்பாவோட நிகழ்ச்சியெல்லாம் போகும்போது எப்படி இருக்கும்னா, அப்பா வந்து கானா சாங் பண்ணால் பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதே மாதிரி வந்து மெலோடி சாங் வந்து நலம் நலம் அறியால் படம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து தத்துவ பாடல்கள் ஊனம் 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 இங்கேனா எல்லாம் கண் கழுவாங்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ரொம்ப எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க. கிளாசிக்கல் சாங்கு தங்க மகன் என்று அது கொஞ்ச நாள் பொறுத்தவரை அது மாதிரி எனக்கு என்ன ஆசைன்னா, மியூசிக் டைரக்டர்னா எல்லா ஜேனரும் நம்ம பண்ணணும் ஆக்சுவலாக. அந்த ஒரு கனவு இருக்குது. இப்போ பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, இவர்கிட்ட போனால் என்ன வேணும், அது படத்தை சொல்லுவாங்க மாதிரி ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமான்ற மாதிரி. கிளாசிக்கல் சூப்பராக பண்ணுவார் ஸ்ரீகாந்த் தேவா, மெலோடி நல்லா பண்ணுவார், குத்து நல்லா பண்ணுவார், வெஸ்டர்ன் நல்லா பண்ணுவார். அதாவது லைக் டிமாண்ட் இவர்கிட்ட போகணும், எப்படியாவது போயிடணும், அந்த படம் எப்படியாவது பண்ணிடணும். அது என்னோட கனவு. அதுதான் ஆக்சுவலாக. எப்படியாவது பண்ணி கொடுங்க சார் ப்ளீஸ் சார்ன்ற மாதிரி கேட்கணும் ஆக்சுவலாக. நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. இங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாடல்கள் இருக்குது. 5 பாடல்களும் வேற ஒரு ஜோனல் தான் விதமாக இருக்கும். அதில் ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரே அல்லோலப்படும். அவ்வளோ டான்ஸ் குத்து பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு 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 அதுவே ஒரு தத்துவ பாடல் இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. அதாவது நம்ம நினைக்கிறோம் பெரிய ஸ்டார்ஸ்க்கு வந்து டான்ஸுக்கு ஆடுவாங்க சொல்லி நானே பார்த்துருக்கேன். நாங்களும் ஆடி இருக்கோம் ஆக்சுவலாக. ரஜினி சார் படத்துக்கும் சரி, கமல் சார் படத்துக்கு, அஜித் சார் படத்துக்கு, விஜய் சார் படத்துக்கு, எல்லா படத்துக்கும் எல்லாம் டான்ஸ் ஆடிப்பா, சிம்பு சார் எல்லாமே சொல்லிட்டு. பட் இந்த ஒரு தத்துவ படம், ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படத்துக்குள்ளே ஒரு குத்துப்பாட்டு இருக்குது, அதுக்கும் மக்கள் டான்ஸ் ஆடுறாங்க அன்றைக்கி ஆக்சுவலாக. ஸோ அந்த அவங்களுக்கு தேவை வந்து என்ன கதை அவங்க கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஓகேன்ற ஒரு ஃபீல். சார் அன்றைக்கி தேட்டரில் விட்டால் நான் போய் ஆடி இருப்பேன் ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு இருந்தது. ஆமாம், நல்லா எல்லாரும். அது பாண்டிச்சேரினால எல்லா ஃபாரினர்ஸும் அன்றைக்கி ஒரு 5 வெள்ளைக்காரங்க ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க ஆக்சுவலாக. ஏதோ நாட்டிலேருந்து வந்தாங்க. அவங்களும் குஷியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே. யூரோப்லேருந்து வந்து யூரோப்பில் சார். ஓகே ஓகே. வெரி எக்ஸலண்ட் கான்வர்சேஷன். லாங்குவேஜே அவங்களுக்கு புரியல. பட் அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்துட்டு மியூசிக் காதில் கேட்டுட்டு கண் கலங்கி நின்றேன். வந்துட்டு சொன்னாங்க எங்களுக்கு என்ன போகுதுன்னு எங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பட் அந்த மியூசிக் வந்து எங்களை வந்து உயிருக்குள்ளே ஊடுருவி ஏதோ பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஜெர்மனில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அப்போ இசைங்கிற ஒரு விஷயத்தினால நமக்கு வந்து மொழி இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இசைன்ற ஒரு விஷயத்தினால இந்த உலகத்தில் எல்லாரையும் கனெக்ட் பண்ண முடியும், எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும், நம்ம என்ன சொல்ல வர்றதை புரிய வைக்க முடியும், இசையால் பண்ண முடியுங்கிறத பிரதர் சொன்னது. ஐ மீன் இவங்க பண்ணதை அந்த யூரோப்லேருந்து வந்து படம் லாங்குவேஜே புரியாமல் அவங்க பார்த்து ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே நம்ம மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கனெக்ட் தான். எந்த தைரியத்தில் நம்ம இப்போ ஸ்டெப் எடுத்து வைக்கிறோன்னா, ஸ்ரீகாந்த் தேவா அப்படிங்கிற இந்த ஒரு உண்மையான ஆன்மா, நல்ல மனசு, இவனுடைய கை வித்தையை அப்படி காமிச்சிருக்காரு. இந்த மியூசிக்கில் இருக்கிற நம்பிக்கைனால சொல்கிறேன் படம். எக்ஸலண்ட்டான ஒரு டைம் எங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி இன்னைக்கு சூப்பராக கூலான ஒரு கான்வர்சேஷன் இருந்தது சார். உங்கள் டயலாக் இன்னொரு டைம் சொல்லிக்கலாமா? நம்ம வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி மனிதம் படம் வந்து கண்டிப்பாக இங்கே எல்லா பக்கமும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி புதியுகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவ்வளவுதானே சார், வேற என்ன சார்? பிருந்தாக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அழகா கொண்டு போனீங்க. சோ ரொம்ப தேங்க்ஸ் பிருந்தா. இது எனக்கு லிட்டில் சர்ப்ரைஸ் சார். பட் நாங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க ரெடியா? ரெடி ரெடி. ஓகே, சோ நம்மளுடைய நேஷனல் அவார்ட் வின்னரா இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு we have a surprise from புதியுகம் டீம்ல இருந்து இருக்குங்க. சோ அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துரும் நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த புதியுகம் சேனல் பத்தி சொல்லணும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரூவான விஷயம் தான் நடக்கும் இந்த சேனலில் ஆக்சுவலாக. ஸோ அது 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 உங்களுக்கு தெரியும், எதுவுமே இது பண்ண. ஸோ அதில் நாங்கள் வந்து மனிதம் பற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் ஆக்சுவலாக. டெஃபினட்டாக சார், கண்டிப்பாக. ஓகே, ஆக்சுவலி இந்த மொமெண்ட் வந்து
நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பிகாஸ் ட்ராவலிங் இன் இண்டஸ்ட்ரி இட்ஸ் நாட் வெரி ஈஸின்னு நினைக்கிறேன். பட் இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ அழகாக ட்ராவல் பண்ணி என்ட்ரிங் இன் 25th year அண்ட் செலிப்ரேட்டிங் திஸ் ஆஸ் அ சில்வர் ஜூப்ளி in the team. குவார்டர் அடிச்சிட்டீங்க. On behalf of சார் இல்லையா சார் அதோட கொஞ்சம் கம்மியா தான் வேற லெவல் சார். ஐ டோன்ட் நோ அது எப்படி சார் அந்த எனர்ஜியை உள்ள உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க. ஸ்டில் கீப் கோயிங் அண்ட் வந்து இந்த நெக்ஸ்ட் வந்து 50th வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அது கண்டிப்பா வந்து கடவுளோட அன்பு ஆசி எல்லாமே நமக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ஒரு சின்ன செஷன் உங்களுக்காக சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கோம், பாத்திரலாம். கண்டிப்பா. So celebrating the 25 years of Srikanth Deva sir in this industry அப்படிங்கும்போது பெருமையான ஒரு விஷயமும் கூட சார். Congratulations. Okay. Sir, please. ஆமா சார். Yeah. Wow. Thank you so much sir. சார் சாப்பிடுங்க. இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். அண்ட் வி விஷ் யூ அ வெரி குட் லக். அண்ட் நியாயமாக பார்க்கும்போது தட் நாங்கள் யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் எங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்து எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. வி விஷ் மனிதம் அ கிரேட் சக்ஸஸ் அஹெட்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் டுடே. தேங்க்யூ. நம்மளோட நேஷனல் அவார்ட் வின்னர் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களும் அண்ட் மனிதம் படத்தோட ப்ரொடியூசர் கம் ஆக்டர் அவர்களும் வந்து ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன் வந்து பார்த்துருந்தோங்க. இதே மாதிரி சூப்பரான இன்டர்வியூல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். until then it's tada bye bye from Brinda.